வே ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அடுக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் டிசிஷன் இன்னைக்கு எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் என்னென்னது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய நண்பர்கள் இதில் இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதை ரெக்கமெண்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ட்ரேடிங் இது பண்ணுறதுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது எதில் ஓப்பன் பண்ணுறன்றது தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஹை ப்ரோக்கரேஜ் ஆப்பும் இருக்குது, லோ ப்ரோக்கரேஜ் ஆப்பும் இருக்குது. ஸோ நம்ம லோ ப்ரோக்கரேஜ் ரெஃபர் பண்ணுறோம். அலைஸ் ப்ளூ இவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் தந்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதனுடைய கேபிட்டலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு பயப்பட வேண்டியது தேவையில்லை. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தந்துட்டுருக்கோம். நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. 1 ஹவரை பிரேக் அவுட்டே பண்ணல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது பிரேக் அவுட்டுன்றது பெரிய லெவல் பிரேக் அவுட்டே இல்லை ஃபஸ்ட்டு 1 ஹவரே. உங்களை சாப்பா நாளைக்கு இன்னோட டேவோட ஹை லோ அது 2 தான். 23,600, 23,350. இது இந்த கிட்டத்தட்ட இந்த 250 பாயிண்ட் தான் நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். அது இன்னையோட டேவும் இன்னையோட லோவும். இன்னையோட ஹை எவ்வளோ பேருக்கு 23,600, 23,350 லோ வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 23,236 தான். ஸோ இன்னைக்கு ஒஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாமே சரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மெல்டிங் மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. நம்ம குரூப்லேயே கொடுத்துருந்தோம், ஓகே. ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் அது 23,600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,816 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 23,350 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 23,230 சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். என்ன அது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ட் அண்ட் ஒரே ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்கறதுனால ஸோ இன்டர்டே லெவலாக இருக்கட்டும், எல்லா பிரேக் அவுட் லெவல், ட்ரெண்ட் லைனு எல்லாமே நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிங்க. எல்லாமே ஃபர்தர் அப்டேட் அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த நான் 50,000 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் புட் சைடு. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சான 50,200 மேலே போகுது அப்படின்னா 50,500 இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். 450 ரேஞ்சு தான் போணுச்சு. பெரிய லெவல் இன்றைக்கி பிரேக் அவுட்டும் கொடுக்கல. பட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே இருந்தாலும் அதேமாரி பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே தான் மார்க்கெட் முடிஞ்சுது, இல்லை. ஸோ நல்ல ஒரு புட் சைடு போக வேண்டிய மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டி முட்டு கொடுத்து நின்றுச்சு, ஓகேங்களா. ஸோ ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் ஃபர்தராக ஃபால் ஆகாமல் நிஃப்டி நம்மளோட டார்கெட் கொடுக்காம நீங்கள் நின்னது காரணம் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ அதுதான் நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த 50,000 கீழே போணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபர்தராக ஒரு ஃபால் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50,200 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நாளைக்கு 50,500 மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து 51,000, அது கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதே மாதிரி இந்த 50,200 கீழே போணுச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் 50,000 இருக்குது. ஸோ இந்த 50,000 கீழே வருதுன்னா 49,900, அதுக்கும் கீழே வருதுன்னா 49,000 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேங்க் நிஃப்டி டேவோட ஹை அண்ட் லோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டோ அதே மாதிரி இந்த 23,100 நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். 23,340 இன்னையோட ஹை, ஓகேங்களா. ஸோ இந்த ஹை 23,360. இதை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,560 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 23,600 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக இருக்கக்கூடியது 23,700. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லாவே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் ஃபால் ஆகும்.
இருக்கும். இப்பயுமே வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 23,500 தான் வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியுமே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கிறதுனால இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்றத ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்னாக வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவலாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் இப்படி ட்ரா பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட்டு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து நாளைக்கு எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு பார்த்துங்க. ஒன்ஸ் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகுது அப்படின்றனா கீழே பிரேக் அவுட் பண்ணும். அதாவது 12,000க்கு கீழே போணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி போக முடியும். இந்த 12,000க்கு கீழே போணுச்சுன்னா ஃபர்தராக வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகும் அப்படின்றது தான் மிட் கேப் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அதேமாதிரி 12,200க்கு மேலே 12,150க்கு மேலே போயிடுச்சுனாலே ஃபர்தராக அப் ட்ரெண்ட் தான்ன்றது தெரியுது. அதாவது ஃபர்தராக அப் ட்ரெண்ட்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது 12,250 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா 12,386 இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கும்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா ஃபர்தராக வந்து 2-3 நாளாகவே ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் இப்போ வந்து நிஃப்டிக்குமே நீங்கள் இதை ட்ரா பண்ணி வைக்கலாம். ஸோ மிட் கேப் மட்டும் கிடையாது, இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்லேயே நம்ம இதை வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இது ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து இதை புட் சைடாக கால் சைடாக அப்படின்றத நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணிங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து தெளிவாக காமிக்குது. ஸோ இந்த டபுள் பாட்டம் எடுக்குதா இல்லை வந்து டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதா நிஃப்டி அப்படின்றது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் மிட் கேப் நிஃப்டி வந்து சூப்பராக வந்து தெரியுது. 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இது நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மேலே பிரேக் அவுட் பண்ணுதா கீழே பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துப்போம். உங்களை ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்கறனால ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃப்ரீ வெபினார் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட கிளைண்ட் ஐடியா சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. தேங்க்யூ நம்ப.